السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: من عادى لي وليا فقد آذنت له بالحرب أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் உண்டாவதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. குறிப்பாக இந்த ஜும்ஆவில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூழ்நிலைகளுக்கு ஏற்பவும் தேவைகளுக்கு ஏற்பவும் உலகத்திலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நபிமார்களை அனுப்பி கூட்டத்தார்களுக்கு, சமூகத்தினருக்கு நேர்வழி காட்டுவதற்காக, நல்வழி காட்டுவதற்காக, நல்லுபதேசங்கள் செய்வதற்காக நபிமார்களை அனுப்புவார். வெறுமனே நபிமார்களை மட்டும் அனுப்பாமல் நபிமார்களுக்கு அடுத்ததாக, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக இறை நேசர்கள், இறைவனை விரும்பக்கூடியவர்கள், அல்லாஹு தாலாவை மட்டுமே கதியாக கொண்டிருக்கக்கூடிய வலிமார்களையும் அவுலியாக்களையும் அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கின்றான். நபிமார்கள் கால சூழ்நிலைக்கு ஏற்ப குழப்பங்களும் ஃபித்னாக்களும் உலகிலே பரவுகின்ற பொழுது அதை சரி செய்வதற்காக, மக்களை நேர்வழிப்படுத்தி இறைவனை அடைய செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்வார்கள். அல்லாஹு தாலா அந்த காரணத்திற்காக மட்டுமே நபிமார்களை உலகத்திலே அனுப்பியிருக்கின்றார். அவர்களை தொடர்ந்து வலிமார்கள் என்று அறியப்படக்கூடிய இறை பிரியர்கள், இறைவனை மிகவும் விரும்பக்கூடிய இறை காதலர்கள், அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஏராளமான இறை நேசர்களை அனுப்பியிருக்கின்றார். அவர்களுடைய முழு நோக்கமும் மனித சமுதாயத்திற்கு ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து இறைவனின் பக்கம் அவர்களை முழுமையாக அவர்களை செலுத்த வேண்டும், நேரான பாதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறை நேசர்களை அனுப்பினார். நபிமார்களுடைய வருகையை நாம் கணக்கிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஹதீஸ் கிதாபுகள் மூலமாகவும் வரலாற்று ஏடுகளின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், உலகத்தில் ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் என்பது ஒரு குறிப்பு. கிட்டத்தட்ட சரியான கணக்கு கிடையாது, இருந்தாலும் ஒரு கணக்குக்காக நாம் வைத்துக் கொள்ளலாம். 1,24,000 நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை நபிமார்களுடைய அந்த வருகை, அந்த எண்ணிக்கை என்பது முடிவுற்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடங்கி இறுதி தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தான் தூதர்களுடைய செயல்பாடுகளும், தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்புவதும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முடிவுற்றது. அதற்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார், எந்த ஒரு இறை தூதரும் வரமாட்டார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிற ஹதீஸினுடைய வார்த்தை மூலமாக நமக்கு தெளிவாக தெரிய வருகிறது. நபிகளுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உம்மத்தார்களுக்கு வழிகாட்டுவதற்காக, உம்மத்தார்களுக்கு நேர்வழி சொல்லிக் கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்ததுதான் இறை நேசர்கள், அல்லாஹு தஆலாவை விரும்பக்கூடியவர்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல்வேறு விதமான விஷயங்களை, கட்டளைகளை கற்றுக் கொடுக்கின்றான். அந்த வரிசையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், வலிமார்கள் யார், இறைநேசர்கள் யார் என்று குர்ஆன் இப்படி அறிமுகம் செய்கின்றது: அலா இன்ன அவுலியா இல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய பிரியர்கள்,
இறை காதலர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்கள் அல்லாஹ்வை தவிர உலகத்திற்கோ உலகத்தை சார்ந்த மற்ற விஷயங்களுக்கோ அவர்கள் பயப்பட மாட்டார்கள். வலாஹும் யஹ்ஸனூன், தீனுடைய விஷயங்களை தவிர்த்து விட்டு மற்ற எந்த விஷயங்களுக்கும் அவர்கள் கவலை கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் இறை தூதர்களை, இறை காதலர்களை, இறை பிரியர்களை அறிமுகம் செய்கிறது. அதை தொடர்ந்து அவர்களுடைய சிஃபாத்துகளை பற்றி பேசுகின்ற பொழுது இப்படி கூறுகின்றது, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டு இறையச்சமுடையவர்களாக அல்லாஹு தஆலாவை அன்றாடம் பயப்படக்கூடியவர்களாக இறை தூதர்கள், இறை காதலர்கள் இருப்பார்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. லஹுமுல் புஷ்ரா ஃபித் துன்யா வ ஃபில் ஆஹிரா என்று அல்லாஹ் தஆலா அவர்களை அறிமுகம் செய்கின்றார். அவர்களுக்கு உலகத்திலும் சுப செய்தி உண்டாகும், நாளை மறுமையிலும் அவர்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டும் என்று இறை பிரியர்களையும் இறை காதலர்களை பற்றி குர்ஆன் இப்படி அறிமுகம் செய்கின்றது. ஏறத்தாழ குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் தஆலா, அதாவது 90 இடங்களில் வலி, அவுலியா, விலாயத் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். இந்த விலாயத்தினுடைய வார்த்தைக்கான அர்த்தங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடங்களிலே கூறுகின்ற பொழுது இப்படி கூறுவான், வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களோடு, உண்மை பேசுபவர்களோடு அவர்களோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றான். உண்மையாளர்கள் யார்? அல்லாஹு தஆலாவை அன்றாடம் பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹு தஆலா சொன்ன விஷயங்களை தம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாய் பின்பற்றக்கூடியவர்கள் தான் உண்மையாளர்கள் என்று எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்படி இருக்க அல்லாஹு தஆலா என்ன கூறுகின்றான்? கூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் நல்லோர்களோடு, உண்மை பேசுபவர்களோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா பதிவு செய்கின்றார். அந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறை நேசர்களோடு, இறை காதலர்களோடு, இறை பிரியர்களோடு நம்முடைய தொடர்பை நாம் எப்படி ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவர்களை நாம் எப்படி பிரியப்பட வேண்டும், அவர்களோடு பிரியத்தோடும் அவர்களுடைய பிரியத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அல்லாஹ் தஆலாவின் மீதும் அவர்களுடைய பிரியம் எப்படி இருந்தது, நாம் எப்படி அவர்களை பிரியப்பட வேண்டும் என்பதனை பற்றி இன்றைய உரையில் நாம் காண இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா வலி என்ற வார்த்தைக்கு, வலி என்று சொன்னால் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. தோழன், அகராதியினுடைய அர்த்தங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அரபு அகராதியிலே 3 விதமான அர்த்தங்களை விலாயத் என்ற வார்த்தைக்கு எழுதுகின்றார்கள். அல் விலாயத்து பிமஅனல் கராபா, நெருக்கத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விலாயத். வலிமார்களை அறிமுகம் செய்கின்ற பொழுது இப்படி செய்கின்றது, நெருக்கத்தின் காரணமாக அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவோடும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடும் நெருக்கமாக இருப்பார்கள். நேரடி நெருக்கம் இல்லாவிட்டாலும் அவர்களுடைய உள்ளம் சார்ந்த ஆன்மீக ரீதியான நெருக்கம் இறை தூதர்களுக்கும் எப்படி இருந்ததோ அதே போன்று இறை நேசர்களுக்கும் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கும். 2வது அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல் விலாயத்து பிமஅனல் முஹப்பத், பிரியத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த விலாயத். அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவை விரும்பக்கூடியவர்களாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். 3வது அர்த்தம் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல் விலாயத்து பிமஅனல் கஃபாலா, பொறுப்பேற்றல் என்ற அடிப்படையில், அதாவது அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுப்பையும் அவர்களுக்கு அடுத்ததாக நின்று கொண்டு உம்மத்திற்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக, உம்மத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக பொறுப்பேற்றவர்கள் வலிமார்கள். அதே போன்று இன்னொரு அர்த்தம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுப்பேற்று இருக்கின்றான், அவர்களுடைய சொர்க்கத்திற்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்று இருக்கின்றார், அவர்களுடைய அந்த மறுமை வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்று இருக்கின்றான் என்றெல்லாம் நாம் அர்த்தம் கொள்ளலாம். நாம் தொடர்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை நேசர்களை நாம் ஏன் நேசிக்க வேண்டும், அவர்களோடு நாம் ஏன் நம்முடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று யோசித்தோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்வார்கள். ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் முஹப்பத, யா அல்லாஹ் உன்னுடைய பிரியத்தை நான் விரும்புகின்றேன், வமன் யுஹிப்புக ஹுப்பக வமன் யுஹிப்புக, உன்னுடைய பிரியத்தையும் உன்னை யார் யாரெல்லாம் பிரியம் கொள்கின்றார்களோ, உன்னை யார் யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் நான் உன்னிடம் வேண்டுகின்றேன் யா அல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்ற வார்த்தை, அந்த அல்ஃபாதுகள் குர்ஆனிலே கிடைக்கவில்லை, ஹதீஸ் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தார்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். வெறுமனே அல்லாஹு தஆலாவுடைய முஹப்பத்தை மட்டும் கேட்காம, ஹுப்பக வமன் யுஹிப்புக,
உன்னுடைய பிரியமும் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ். உன்னை யார் யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ, உன்னை யார் யாரெல்லாம் பிரியம் கொள்கின்றார்களோ அவர்களுடைய பிரியத்தையும் எனக்கு கொடு யா அல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலாவை விரும்பக்கூடியவர்கள் யார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்கள் அல்லாஹ் தஆலாவை விரும்பினார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்களும் இறைநேசர்கள் தான், அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எல்லாரும் இறைநேசர்கள் தான். அல்லாஹ் தஆலாவோடு தம்முடைய இந்த உலக வாழ்க்கையை முற்றிலும் நிறுத்தி கொண்டு அனுப்பப்பட்ட நோக்கத்திற்கு முழுவதுமாய் தம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர்கள் தான் இந்த வலிமார்கள். நாமெல்லாம் நினைப்பது போன்று வெறுமனே அவர்கள் வாழ்ந்தார்கள், பலவிதமான அற்புதங்களை செய்தார்கள், பிறகு மறைந்து விட்டார்கள் என்றெல்லாம் கிடையாது. வலிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டதற்கான நோக்கமும் அதேதான். எப்படி நபிமார்களும் சஹாபாக்கள், நபிமார்களை தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எல்லாம் தீனுடைய சமூக பணியை எப்படி கையில் எடுத்து செய்தார்களோ அதே வேளைதான் உம்மத்தை சீர்படுத்தக்கூடிய அதே வேளைதான் இறைநேசர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கின்ற பொழுது இறைநேசர்களை பற்றி இப்படி சொல்லுவார்கள், உஹிப்பு ஸாலிஹீன வலஸ்து மின்ஹும். நான் நல்லடியார்களை விரும்புகின்றேன், ஆனால் அவர்களில் கட்டுப்பட்டவனாக, அவர்களில் உட்பட்டவனாக நான் இல்லை என்று அவர்கள் பதிவு செய்கின்ற வார்த்தை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களில் நமக்கு கிடைக்கின்றது. அவர்கள் கூற வருவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால், நான் நல்லடியார்களை விரும்புகின்றேன், அல்லாஹ் தஆலாவை பிரியப்படக்கூடியவர்களை நான் விரும்புகின்றேன், ஆனால் நல்லடியார்களில் உட்பட்டவனாக, உள்ளிருக்கக்கூடியவனாக நான் இல்லை என்று யார் கூறுகின்றார்? ஒரு மதுஹபை கட்டமைத்த ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். இதன் மூலமாக நாம் விளங்க வேண்டுவது என்ன என்று சொன்னால், அவர்களோடு அவர்கள் ஆக வேண்டும் என்று அவர்களுடைய ஒரு மனதினுடைய ஒரு ஆசை, உள்ளத்தின் ஒரு ஆசையை வெளிப்படுத்துகின்றார்கள். நான் சாலிஹீன்களை விரும்புகின்றேன். பிரியம் எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால், ஒருவரை நாம் பிரியம் கொள்ளணும் சொன்னால் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிரியம் அதிகமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயலும் நமக்கு நல்லதாக தெரியும். ஏன், அவர்கள் செய்யக்கூடிய தப்பான காரியங்கள் நமக்கு சரியானதாக போன்றுதான் தெரியும். அதுபோன்றுதான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பிரியம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்களுடைய விருப்பம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எப்படி நல்லடியார்கள் அல்லாஹ் தஆலாவையும் ரசூலையும் விரும்புகின்றார்களோ அதே போன்று நானும் ஆக வேண்டும் என்பதற்காக நான் இவர்கள் மீது பிரியம் கொள்கின்றேன் என்று பதிவு செய்கின்றார்கள். கிதாபிலே நமக்கு கிடைக்கின்றது. தொடர்படியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நபிமார்கள் போன்று வலிமார்கள், இறைநேசர்கள் அடையாளப்படுத்தப்படவில்லை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஊரிலே பிறந்தார்கள், இங்கு இறங்கினார்கள், இங்கு வாழ்ந்தார்கள், இங்கு மறைந்தார்கள் என்ற குறிப்புகள் இருக்கின்றதோ, என்ற அடையாளங்கள் இருக்கின்றதோ, அதே போன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நமக்கு குறிப்புகளாக கிடைக்கின்றதோ, அதுபோன்று பல்வேறு விதமான நபிமார்களுடைய வரலாறுகள், இந்த இடத்திலே அவர்கள் பிறந்தார்கள், இங்கு மறைந்தார்கள், இங்கு வாழ்ந்தார்கள் என்ற குறிப்புகள் கிடைப்பது போன்று எப்படி அல்லாஹ் தஆலா அவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்தினாலோ அதுபோன்று இறைநேசர்கள் உலகத்திற்கு அடையாளப்படுத்தப்படவில்லை. வெறுமனே அவர்கள் இறைநேசர்கள் என்று சொன்னால், இறை காதலர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் தொப்பி அணிந்து கொண்டும் ஜுப்பா அணிந்து கொண்டும் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டும் இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களுடைய புறத்தோற்றத்தை பார்க்கக்கூடாது, மாறாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அகத்தோற்றத்தை பார்க்கின்றார். அவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா பார்க்கின்றார். அவருடைய உள்ளம் முழுவதும் இறைவனை நெருங்கியதாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருங்கியதாக இறைநேசர்களுடைய உள்ளங்கள் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. வெறுமனே அவருடைய அகத்தோற்றத்தை பார்த்து விட்டு நாம் எடை போட்டு விட முடியாது இவர் இறைநேசர் என்று. வெளியிலே அகத்தோற்றத்திலே புறத்தோற்றத்திலே பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை செய்து கொண்டு உள்ளம் முழுக்க கள்ளமும் கபடமும் அடங்கிய நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை விட்டு நம்மை பாதுகாக்க வேண்டும். வெளியிலே உள்ளத்தில் இருக்கக்கூடியது வெளியிலே தெரியும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நாம் ஒரு பழமொழி கேள்விப்படுகின்றோம் அல்லவா? அதே போன்றுதான் உள்ளத்தில் இருக்கின்றதுதான், உள்ளத்திலே என்ன இருக்கோ அதுதான் வெளியிலே வெளிப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. உள்ளத்திலே முழுக்க முழுக்க இறைவனை விரும்பக்கூடியவர்களாகவும் முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலாவுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் கட்டமைத்த சமுதாயத்தை, அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த அறிவுரைகளை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் இறைநேசர்கள் இருப்பார்கள். நம்முடைய தமிழகத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இறைநேசர்கள் பற்றி ஒரு தவறான செய்தி. அவர்கள் இறைநேசர்களா? அவர்கள் வேற குரூப்பு, அவன் நம்ம சார்ந்தவங்கள வேற குரூப்பு, அப்படியெல்லாம் கிடையாது. இறைநேசர்கள் என்றால் என்ன என்ற அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலாவை விரும்பக்கூடியவர்கள், முழுக்க முழுக்க குர்ஆனையும் சுன்னத்தையும் தம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டவர்கள் தான் இறைநேசர்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான்,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. இறைநேசர்களை நாம் பிரியப்படவில்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, அவர்களை ஒருபோதும் வஞ்சகம் செய்துவிடக்கூடாது, அவர்களை கேவலப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது. அல்லாஹு தஆலா கூறக்கூடிய ஹதீஸே குதூசி என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை புகாரி கிதாபுகளில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். மன் ஆதலி வலியன், யார் என்னுடைய நண்பனை என்னுடைய தோழனை யார் திட்டுவாரோ நோவினைப்படுத்துகின்றாரோ, ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை புகாரி ஹதீஸ் மூலமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதாவது இறைநேசர்களை நாம் இறை காதலர்களை பிரியப்படவில்லை என்று சொன்னாலும் கூட பரவாயில்லை, அவர்களை ஒருபோதும் நாம் நோவினை செய்துவிடக்கூடாது, அவர்களை திட்டிவிடக்கூடாது, ஏளனமாக பேசிவிடக்கூடாது. அல்லாஹு தஆலா 2 நபர்களுக்கு மட்டும்தான் நான் நேரடியாக போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அறிவிக்கின்றார். ஒரு நபர் யார் பிடிவாதமாக வட்டியைத்தான் நான் உண்ணுவேன், வட்டியில் தான் என்னுடைய முழு வாழ்வாதாரத்தை நான் வாழ்வேன் என்று பிடிவாதம் கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். குர்ஆனில் அந்த வார்த்தை பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹு தஆலா நேரடியாக என்னோடு சண்டை போட நீ வா என்று அல்லாஹு தஆலா வட்டி வாங்குபவனையும் வட்டி உண்பவனையும் அல்லாஹு தஆலா அழைக்கின்றார். இரண்டாவதாக ஹதீஸே குதூஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள், யார் இறை நேசர்களை இறை பிரியர்களை யார் நோவினைப்படுத்துவார்களோ அவர்களோடு நான் போர் பிரகடனம் செய்கின்றேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இந்த விஷயங்கள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. இறைவனுடைய அந்த இறை நேசர்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் மிக பெரும் தரஜாவை மிக பெரும் அந்தஸ்தை உடையவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை உயர்த்தி விட்டார் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. நாம் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய நாள் ரபியுல் ஆகிரினுடைய பிறை 11, வழிமாறுகளுக்கெல்லாம் தலைவராய் வழிமாறுகளுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்த முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த தினம் இன்று. பிறந்த நாள் முதல் அவர்கள் பிறந்தது முதல் அங்கிருந்து தொடங்கக்கூடிய அவருடைய பணி ஏறத்தாழ 90 ஆண்டுகள் சமூக பணியிலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அவருடைய பிறப்பை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களுடைய தாயார் குறைஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள். 53வது வயதில் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பெற்றெடுக்கின்றார்கள். பெற்றெடுத்த பின்பு அவர்களுக்கு பல்வேறு விதமான ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு வயதை அடைகின்ற பொழுது மார்க்க கல்வியை கற்பதற்காக அவர்களை அனுப்ப முனைப்படுகின்ற பொழுது 40 பொற்காசுகளை தங்க காசுகளை அவரிடம் ஒப்படைத்து விட்டு, நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீ என்னை சந்தித்தாலும் சந்திக்காவிட்டாலும், எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போய் பேசிவிடாதே என்ற அறிவுரையை செய்துவிட்டு அவர்கள் தன்னுடைய பிள்ளை முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை மார்க்க கல்வி கற்பதற்காக அனுப்புகின்றார்கள். அனுப்புகிற வழியில் வழிப்பறி கொள்ளையர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, மதரசா படிக்கக்கூடிய பையன் எவ்வளோப்பா காசு இருக்க போதுன்னு விட்டுட்டார். அவர் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், என்னிடத்துல 40 பொற்காசுகள் இருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய தலைவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்றான், இந்த பையன் அவன்கிட்ட அவ்வளோ காசுலாம் இருக்காது என்று ஏளனம் செய்கின்றார்கள். பிறகு அவர்களுடைய சட்டையை பரிசோதித்து பார்க்கின்ற பொழுது தம்முடைய கையினுக்கு அடியிலே சுருக்கு பையிலே 40 தங்க காசுகள், தீனார் அல்ல திர்ஹம் அல்ல, தீனாறுகளை அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். வைத்து விட்ட பிறகு, நீ உன்னுடைய காசை மறைச்சு வச்சு நீ எடுத்துட்டு போயிருக்கலாம்ப்பா, ஏன் எங்கள்கிட்ட சொன்ன என்று அந்த கூட்டத்தினுடைய வழிப்பறி கூட்டத்தினுடைய தலைவன் கேட்கின்றான். அப்பொழுது அவர்கள் கூறிய வார்த்தை பொன்னேடுகளிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன உம்மி ஆஹத்தனி, என்னுடைய தாயாரினிடம் வாக்குறுதி வாங்கியிருக்கின்றார்கள், அல சிதுக்கி, எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் என்பதற்காக. அபதன், ஒருபோதும் அவருக்கு நான் மோசடி செய்ய மாட்டேன் என்ற வார்த்தை பதிவு செய்கின்றார்கள். என்னுடைய தாய் எப்பொழுதும் என்னிடம் உண்மை பேச வேண்டும் என்ற உறுதிமொழியை என்னிடம் வாங்கியிருக்கின்றார்கள். அதன் காரணமாக நான் எப்பொழுதும் பொய் அவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டேன் என்று கூறிய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறுபிள்ளையாக இருக்கக்கூடிய தாயாரினுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்களாக இருந்த அந்த ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய அந்த வார்த்தையின் காரணமாக நாம் கேள்விப்படுவது உண்டு. நல்லோர்களுடைய சூழ்நிலையிலும் நல்லோர்களுடைய தொடக்கத்திலும் அவர்களுடைய தொடர்பிலும் நாம் இருந்தோம் என்று சொன்னால் ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா மிகவும் லேசாக ஆக்கி விடுவார். பல்வேறு காலமாக கொள்ளை செய்து கொண்டிருந்த அந்த நபர், திருட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த நபர், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையின் காரணமாக, என்னுடைய தாயாருக்கு நான் ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டேன் என்று கூறிய அந்த வார்த்தையின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அவர்களுக்கு நசீபாக்கினார். உம்முடைய தாயாருடைய சொல்லுக்காக நீ உண்மை பேசிக் கொண்டிருக்கின்றாய், என்னை படைத்த அந்த ரப்பை நான் மறந்துவிட்டு
திருட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் என்று ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கரங்களை பிடித்து தௌபா செய்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் தௌபா செய்தார்கள். பிறகு அவர்களுடைய கூட்டத்திற்கு பக்கம் வந்து, நான் இது போன்ற அந்த சிறுவனுடைய கையை பிடித்து தௌபா செய்து விட்டேன், அதே போன்று நீங்களும் திருந்தி விடுங்கள் என்று கூறுகின்ற பொழுது கூட்டத்தார்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் எப்படி எங்களுக்கு திருட்டிலே முன்னோடியாக இருந்தீர்களோ, தலைவனாக இருந்தீர்களோ, அதே போன்று தௌபாவிலும் நீங்கள் தான் எனக்கு தலைவர்கள் என்று சொல்லி முடிவு செய்து அனைவரும் தௌபா செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கினார். அவருடைய வரலாறுகளை நாம் பார்க்கின்ற பொழுது வாரத்தில் 3 தடவை அவர்கள் பொது மஜ்லிஸ்களிலே பயான் செய்வார்கள். ஏறத்தாழ அவர்களுடைய மகனார் பதிவு செய்யக்கூடிய வார்த்தை அப்துல் வஹாப், ஷேக் அப்துல் வஹாப் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், 70,000 நபர்கள், கிட்டத்தட்ட 70,000 நபர்கள் அவருடைய பயானை கேட்பதற்காக வருவார்கள். இடங்கள் பத்தாது, பள்ளிவாசல்கள் பத்தாது, பொதுவேளையிலே உட்கார வைத்து, ஈதுகா மஜ்லிஸ்களிலே உட்கார வைத்து அவர்கள் பயான் செய்வார்கள். பயான் செய்து விட்ட பிறகு கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான ஜனாசாக்கள் அந்த மஜ்லிஸிலே இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் பேச்சினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக அவர்கள் மறுமையின் பற்றி அந்த பயத்தை எச்சரிக்கை செய்கின்ற பொழுது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் மௌத்தாகிவிட்டார்கள் என்ற குறிப்புகள் எல்லாம் நமக்கு கிதாபுகளில் கிடைக்கின்றது. பல்வேறு விதமான பணிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அவருடைய இன்னொரு வரலாற்றுகளை நாம் பார்க்கின்ற பொழுது, நான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் தேடி பார்த்து விட்டேன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் தேடி பார்த்து விட்டேன், பசித்தவருக்கு உணவு கொடுப்பதை தவிர சிறந்த அமல் எதுவுமே கிடையாது என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது, லுக்மத்துன் ஃபி ஃபமின் ஜாயின், பசித்தவர்களுடைய வாயிலே நாம் கொடுக்கக்கூடிய, அவருக்கு நாம் புகட்டக்கூடிய ஒரு கைப்பிடி கவலம் சோர், கைரும் மின் பினாய் அல்ஃபி ஜாமி, 1000 பள்ளிவாசல்களை கட்டுவதை விட சிறந்தது என்று அவர்கள் கூறிய வார்த்தை கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 1000 பள்ளிவாசல்களை கட்டுவதை விட பசித்தவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு கவலம் சோர் சிறந்தது என்று அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் படிக்கப்பட வேண்டும். இறைநேசர்களோடு நாம் நம்முடைய தொடர்பை முழுவதுமாக ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா உலக வெற்றியும் தருவான், நாளை மறுமையிலே நாம் செல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய வெற்றியும் அல்லாஹ் தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆக சகோதரர்களே, இறைநேசர்களை பிரியப்படாமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் ஒருபோதும் தம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் வஞ்சிக்க கூடாது, அவர்களை ஏளனமாக பேசக்கூடாது, அவர்களை திட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இறைநேசர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் தரஜாவால் அந்தஸ்தால் மிகவும் உயர்ந்தவர்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட இறைநேசர்களோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்துவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியத்தை நமக்கு ஏற்படுத்துவானாக. நாளை சொர்க்கத்தில் நாம் அனைவரும் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.